தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியலன்னு சொல்கிறது தான் அசிங்கம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி மாற்றிட்டாங்க தெரியுமா? இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, அதாவது இவங்களே இவங்க வாழ்க்கையில் பேசாத மொழியெல்லாம் அந்த குழந்தை தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் அது அறிவுள்ள குழந்தை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வராங்க. ஒரு புக்கு தூக்கிட்டு போகிறதுக்கே ஆவியே கிடையாது. எலும்பு கூடு மாதிரி இருக்குங்க பிள்ளைங்க. அதுங்க பின்னாடி ஹிந்தி புக்குக்கு ஒரு 4 புக்கு, அதுக்கு ஒரு 4 தொலை நோட்டு, மலையாளம் படிக்கிறதுக்கு ஒரு 4 புக்கு, அதுக்கு ஒரு இது உருது கன்னடன்னு போயிட்டே இருக்குது. அந்த புக்கோட சைஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த புக்கை மனசாட்சி இல்லாமல் அந்த பிள்ளைங்க பேக்கில் வச்சு படிக்க போயிட்டு வாமா, இந்த ஜூஸ் குடி, இந்த இது குடினா அவங்க மொத்த ஆத்மாவையும் ஸ்டாப் போட்டு உரின்னு உறிஞ்சிட்டு ஒரு ஜூஸில் அவங்களுக்கு நிம்மதி கிடச்சிருமாங்க? ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு எதுக்குங்க இத்தனை லாங்குவேஜ்? அவன் இப்போவே படிச்சுட்டு இப்போவே வேலைக்கு போகிறான்னா என்ன? நமக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும்ல. அந்த குழந்தைக்கு இவ்வளோதான் முடியும்னு ஒன்று இருக்குல்ல. எவ்வளோ பெரிய பசி இருந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு ஒரு அளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாவங்க குழந்தைங்க நம்மளோட ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ரொம்ப போட்டு திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெஷர் தாங்குகிற அளவுக்கு நிஜமாகவே ஜீவன் கிடையாது. தயவு செஞ்சு குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் இறக்கத்தோடு நடந்துக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த ஜாதியால் மனசு ஏற்பாடு பார்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல, மனுஷனாக பாருங்கன்னு. அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், குழந்தைங்களா பாருங்கள். அவங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அளவு கொடுங்க, படிக்கிறதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு அதுங்களை குழந்தைங்கள வளர விடுங்க. சந்தோஷமாக விளையாடுறதுக்கு குறிப்பிட்ட வயசு மட்டும்தான் இருக்குது. ஒரு ஏஜ் தாண்டிட்டா அவங்களே நினச்சாலும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, விளையாடவும் முடியாது. தயவு செஞ்சு அவங்க குழந்தை பருவத்தை சுக்குநூறாக அழிச்சு குப்பையில் போட்டுறாதீங்க. ஒரு பேரண்ட்ஸாக அவங்கள காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமை தவிர அவங்க லைஃப்பை அழிக்க வேண்டியது உங்கள் கடமை கிடையாது. நீங்கள் நல்லது செய்கிறேன்னு நினச்சி அவங்க மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.